பொதுவாக நம்ம மனிதர்களை பேஸ் பண்ணி எடுக்கப்படுற லவ் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே 2 ரோபோட்ஸுக்கு இடையிலான லவ் ஸ்டோரியை ஒரு படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட ஓப்பனிங்லேயே நம்ம எர்த்தை காட்டுறாங்க, அதாவது நம்ம பூமியை காட்டுறாங்க. ஆனால் இந்த ஒரு பூமி கொஞ்சம் கூட பச்சை கலரே இல்லாமல் சுத்தமாக டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே பூமிக்குள்ள ஒரு வியூ காட்டுறாங்க. இந்த வியூவில் இங்கே மனிதர்கள் யாருமே இல்லைன்னு தெரியுது. அதாவது மனிதர்கள் வாழக்கூடிய தன்மையிலேயே இந்த இடம் இல்லைன்னு தெரியுது. அதுக்கு பதிலாக பிளாஸ்டிக், இரும்பு, தகரம்னு ஃபுல்லாக குப்பைகளாக கிடக்கு. குப்பைகள்லாம் சாதாரணமான குப்பைகள் கிடையாது. ஒரு பில்டிங் காட்டுறாங்க அப்படின்னா அந்த பில்டிங்கோட ஹைட்டுக்கே குப்பைகளும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல சின்னதா ஒரு ரோபோட்டை காட்டுறாங்க. இந்த ஒரு ரோபோட் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருக்கு. இதோட வேலை என்னன்னா, மொத்தமா இருக்க குப்பைகள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாக்ஸ் ஷேப்ல கொண்டு வந்து ஓரமா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இது ஒரு வேலையா இருக்கு. அடுத்த வியூல ஸ்டோர், கேஸ் கம்பெனின்னு நிறைய இடங்களை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா இங்க ஏற்கனவே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கிறத சொல்ல வராங்க. அந்த இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர்ல பூமி ரொம்பவுமே அழுக்காயிடுச்சு, இங்க மனிதர்கள் வாழ முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு காக்ரோச் ஒன்று இருக்கும். இந்த காக்ரோச்சுக்கும் இந்த ரோபோட்டுக்கும் இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கா மாதிரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அடுத்த வியூல பூமியில உள்ள மனிதர்கள் எல்லாமே ரோபோட்ஸோட ஹெல்ப் மூலமா ஸ்பேஸ்ல வாழ்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க நடக்க கூட தேவையில்லைங்கிற அளவுக்கு ரோபோட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோவா இருக்க இந்த ரோபோட்டோட நேம் பாத்தீங்கன்னா வாலி. வாலிங்கிற இந்த ரோபோட் வழக்கம் போல தன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு டிவி பார்க்க ஆரம்பிக்குது. இந்த டிவில ஒரு லவ் சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த லவ் சாங்கை பார்த்த இந்த ரோபோட் ரொம்பவுமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. எதனாலனா இந்த இடத்துல நம்ம மட்டும்தான் தனியா இருக்கோம், நம்ம கூட யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுது. வழக்கம் போல நம்ம வாலி அதோட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு இடத்துல ஒரு செடி முளைச்சிருக்கிறத பாக்குது. இவ்வளவு நாளா இங்க குப்பைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த வாலிக்கு இந்த செடியை பார்க்குறப்ப ஏதோ ஒரு புது ஃபீல் வந்திருக்கு. இதனால அந்த செடியை தன்னோட எடுத்து வச்சுக்குது. எடுத்து அந்த செடியை ரூம்ல வச்சுட்டு வந்துடலான்னு வாலி அந்த செடியை தூக்கிட்டு ரூமுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல அந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று ஃபோக்கஸ் ஆகுது. இந்த லைட் என்னன்னே தெரியாத வாலி பக்கத்துல போய் நிக்கிறப்ப அது இன்னொரு இடத்துக்கு நவுறுது. எங்க தான் இந்த லைட் போகுதுன்னு வாலி அந்த லைட்டை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்க டைம்ல ஒரு கட்டத்துல நிறைய லைட் வர ஆரம்பிக்குது. தரையில இந்த எல்லா லைட்டையும் வாலி பார்த்துக்கிட்டு இருக்க டைம்ல வானத்துல இருந்து ஒரு ராக்கெட் மாதிரி ஷேப்ல உள்ள ஒரு பெரிய உருவம் ஒன்று இறங்குது. இதுல என்ன இருக்குன்னு வாலி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க டைம்ல இந்த ராக்கெட்குள்ள இருந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வெளில வருது. இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு ஃபீமேல் ரோபோட் வருது. இந்த ஃபீமேல் ரோபோட்டை பார்த்த உடனே நம்ம வாலிக்கு இந்த ஃபீமேல் ரோபோட் மேல ஒரு லவ் வர ஆரம்பிச்சிருது. இந்த ஒரு ரோபோட்டை அங்க இறக்கி விட வந்த அந்த ராக்கெட் மாதிரியான உருவம் அந்த இடத்துல அந்த ரோபோட்டை இறக்கி விட்ட உடனே அந்த இடத்துல இருந்து வானத்தை நோக்கி போயிடுது. இந்த ராக்கெட் அங்க இருந்து கிளம்புனதும் நம்ம வாலி அந்த ரோபோட்டை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த ஒரு ரோபோட் ஒரு சின்ன பொருள் அசைகிற மாதிரி தெரிஞ்சாலுமே அந்த பொருளை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருது. இதனால அந்த ரோபோட்டை பார்த்து பயந்த நம்ம வாலி இந்த ரோபோட்டை விட்டு கொஞ்ச நாளைக்கு விலகியே இருக்கு. ஒரு நாள் நம்ம வாலியோட ஃப்ரெண்டான அந்த காக்ரோச்சை இந்த ரோபோட் பார்க்குது. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஏற்படுது. இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா வாலி சத்தமா சிரிச்சிருது. இந்த சிரிக்கிற சவுண்ட் கேட்ட உடனே இந்த ரோபோட் வாலியை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. ஷூட் பண்ணது மட்டும் இல்லாம நீ யாருன்னு விசாரிக்கவும் ஆரம்பிக்குது. ஆனா நம்ம வாலி பயத்துல வாயே திறக்காம அமைதியா இருக்கு. இதனால அந்த ரோபோட் வாலியை ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுது. இந்த ரோபோட் நம்மளை எதுவுமே பண்ணாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட வாலி இந்த ரோபோட்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்க்கு வந்துடுறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த டைம்லயே நம்ம வாலிக்கு ஒரு அலர்ட் நோட்டிபிகேஷன் வருது. பக்கத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது. இதனால ஈவாவை காப்பாத்தி வாலி அதோட ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுது. ஈவாவை அழைச்சிட்டு போன வாலி அதோட ரூமை ஃபுல்லா சுத்தி காட்டுது. அங்க ரூம்ல உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. இப்படியே அதோட ரூமை சுத்தி காட்டிக்கிட்டு இருந்த வாலி அது எடுத்துட்டு வந்த செடியவும் ஈவா கிட்ட காட்டுது. அந்த செடியை பார்த்த உடனே ஈவாக்குள்ள ஏதோ ஒன்று ஆக ஆரம்பிக்குது. டக்குன்னு அந்த செடியை தனக்குள்ள இழுத்துக்கிட்டு அந்த இடத்துலயே ஈவா ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆன ஈவாவை திரும்பி வர வைக்கிறதுக்கு வாலி என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குது. ஆனா கடைசி வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லனாலுமே ஈவா ஆஃப் ஆன டைம் ஃபுல்லா வாலி ஈவாவை நல்லாவே பாத்துக்குது. ஒரு டைம்ல ஈவாவை இறக்கி விட்டுட்டு போனா அதே ராக்கெட் மாதிரியான உருவம் திருப்பி ஈவாவை கொண்டு போறதுக்காக வருது. ஆனா இந்த தடவை வாலி அந்த ராக்கெட் கூடவே ஈவா போற அதே இடத்துக்கு போகுது. அந்த ஒரு ராக்கெட் கேலக்ஸி எல்லாத்தையும் தாண்டி பறக்கிற கப்பல் மாதிரியான ஒரு உருவத்துல இருக்க ஆக்சியோம்ங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. இந்த ஒரு இடத்துல ஏகப்பட்ட ரோபோட்ஸை வாலி பாக்குது. இந்த ரோபோட்ஸ் எல்லாத்துலயுமே ஈவா மாதிரி இருக்கக்கூடிய ரோபோட்ஸும் நிறைய இருக்கிறத வாலி கவனிக்க ஆரம்பிக்குது. இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஈவாவை வாலி தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ஈவாவை பார்க்கவும் செய்யுது. ஈவாவை கிளீன் பண்றதுக்காக ஒரு கிளீனிங் ரோபோட் ஒன்று வருது. இந்த கிளீனிங் ரோபோட் ஈவா மேல எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பாக்குறதுக்காக ஸ்கேன் பண்ணுது. இந்த ஸ்கேன்ல கிட்டத்தட்ட ஒரு 16% கிட்ட ஈவா மேல அழுக்கு இருக்குன்னு காட்டுது. ஈவாவை கிளீன் பண்ணி முடிச்சதும் அந்த லைன்ல நம்ம வாலி இருக்கிறதுனால அவரையும் ஸ்கேன் பண்ணுது. அந்த ஸ்கேன்ல கிட்டத்தட்ட 100%க்கு மேலேயே அழுக்கு மட்டுமே இருக்கிறதுனால இது ரொம்பவுமே கடுப்பாயிடுது. இதனால கிளீனிங் ரோபோட்டுக்கும் வாலிக்கும் ஒரு காமெடி ஃபைட் நடக்குது. இந்த இடத்துல ஒரு போலீஸ் ரோபோ வருது. இந்த போலீஸ் ரோபோ எல்லா ரோபோவுமே ஸ்கேன் பண்றப்ப ஈவாக்குள்ள ஒரு செடி இருக்கிறத கண்டுபிடிச்சிருது. இதனால ஈவாவை இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுது.